கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்கிறார். நிறைய பேர் ஒருத்தர் சாகிற நேரத்தில் தான் இந்த வசனம் பொருத்தம் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லபடிதமாக செத்து முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் பவுல் உயிரோடு இருக்கிற வேலையை சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்னும் அவர் கொஞ்சம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார். நாம் ஒருத்தருடைய கதை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், நல்ல போராட்டத்தை போராடுறத வசனத்தை கொண்டு போடுவோம். ஆனால் பவுல் உயிரோடு இருக்கிற வேலை தான் சொல்கிறார். அப்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே ஒரு நல்ல போராட்டத்தை போராடி இருக்கணும். இந்த வருஷம் வந்துச்சு, இந்த வருஷத்தில் நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவோம். என்ன பிரதர், போராட்டங்கிற வார்த்தையை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும், போராட்டம் இல்லாமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நல்ல போராட்டத்தை போராடணும்னு சொல்கிறீங்களே, போராடுறதுனாலே நினைக்கும் பொழுதே கஷ்டமாக இருக்காமல் போராட்டம் வருமோ அந்த வருஷம்? இல்லை. பவுல் சொல்லுகிற போராட்டம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக வாழ்வதற்கு தூண்டப்படுகிற சூழல்களில் வருகிற போராட்டம். தேவனுக்கேற்ற பாதையில் நடக்கும் பொழுது நடப்பதற்கு எதிராக வருகிற போராட்டங்கள். அந்த போராட்டம் எல்லா காலங்களிலும் இருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம போராடணும். பாவத்திற்கு எதிராக போராடணும், சுயத்திற்கு எதிராக போராடணும், உலகத்திற்கு எதிராக போராடணும். இந்த போராட்டத்தினுடைய தேவை எப்பொழுதும் இருக்கும். அப்போ இந்த வருஷத்துலேயும் நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். அது எப்படி? பாவத்தை எதிர்த்து நிற்கணும். எபிரேயர் 12:4 அதை நம்ம பார்க்குறோம். சுயத்தை எதிர்த்து நிற்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்து போகாதபடிக்கு, உடன்படிக்கை செய்து கொண்டு போகாதபடிக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த போராட்டத்தை நீங்கள் சரியாக போராடினால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய, அதாவது நம்முடைய மாம்சீகமான வாழ்க்கை பகுதியில் நிறைய போராட்டங்கள் ஓய்ந்து விடும். இன்றைக்கி நம்மில் அநேகர் இந்த போராட்டத்தை போராடுறதில்லை. அதனால தான் வாழ்க்கைக்குள்ளே எப்போவுமே போராடிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள போராட்டம், மனிதர்களோடு போராட்டம், பொருளாதார ரீதியான போராட்டம், சரீர ரீதியான போராட்டம். இந்த போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள். ஒன்று, நாம் போராட வேண்டிய போராட்டத்தை போராடுறதில்ல. பாவத்தை எதிர்த்து போராடாமல் பாவத்தோடு உடன்படிக்கை பண்ணிடுறோம். சுயத்திற்கு எதிர்த்து போகாதபடி சுயத்தோடு உடன்படிக்கை பண்ணிடுறோம். உலகத்துக்கு எதிர்த்து போகாதபடி உலகத்தோடு உடன்படிக்கை பண்ணிடுறோம். இதனுடைய விளைவு தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறான சுபாவங்கள் ஆளுகை செய்கிறது, தவறான ஆசைகள் ஆளுகை செய்கிறது, இல்லைன்னா நல்ல ஆசைகளே அதிக அழுத்தம் கொடுத்து விடுகிறது, உறவுகள் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பாவத்தை எதிர்த்து போராடவில்லை என்றால், சுயத்தை எதிர்த்து போராடவில்லை என்றால், மாம்சீகமான இந்த வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும். உறவு ரீதியான போராட்டங்கள் வரும், குடும்பத்துக்குள்ள போராட்டங்கள் வரும், மனிதரோடு போராட்டங்கள் வரும். ஆனால் நாம் பாவத்துக்கு எதிராக சுயத்துக்கிற போராடுகிற பொழுது அந்த சூழல்களில் எந்த போராட்டம் மாம்சீகமாக வந்தாலும் வெற்றிகரமாக நாம் சந்திப்போம். நிறைய பொருள் வராமலே போயிடும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிகமான கடன் தொல்லை. எதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வாழ்க்கை கொடுத்த நெருக்கடியை சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமான ஆசைகள், ஞானம் இல்லாத செயல்பாடுகள், தேவ ஆலோசனை சார்ந்து செயல்பட, எப்படியாவது முன்னுக்கு வந்தோன்னு எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகிடும், இதுக்காக அங்கங்கே கடனை வாங்கி பெரிய கடனாளியாக மாறி. இந்த போராட்டத்துடைய பின்னணி என்னென்னு பார்த்திங்கன்னா, சுயத்தை எதிர்த்து போராடலை, உலகத்தை எதிர்த்து போராடலை. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ விரும்புகிறது, இந்த சுயம் சொல்கிறபடியே வாழ விரும்புகிறது. அது மாதிரி பாவத்துக்கு எதிராக போராடலை. எனவே நல்ல போராட்டத்தை போராடுவோம். பாவத்துக்கு எதிராக போராடுவோம், சுயத்துக்கு எதிராக போராடுவோம், உலகத்துக்கு எதிராக போராடுவோம். அதனுடைய விளைவாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்வட்டத்தில் நம்முடைய உடல் சார்ந்த வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நின்றுவிடும். எனவே அபிதமான ஒரு வெற்றியை அடைவதற்கு கர்த்தருடைய கிருபையை கேட்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.